புது பேக் வச்சிருக்காங்க. எனக்கும் புது பேக் வேணும். சொன்னா கேளுடா, ஸ்கூலுக்கு போ. பேக் இல்லாம ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என்கிட்ட காலனா இல்ல. சாமி நிச்சயமா காசு தரும், அப்ப வாங்கி தரேன். சாமி காசு தருமா? உருக்கமா கேட்டா சாமி கொடுக்கும். இந்த புடி. புஷ்பா, போஸ்ட்மேன் வந்தாரா? இன்னும் வரலையே பாட்டி, என்ன விஷயம்? என் பையன் கிட்ட இருந்து பணம் வரும், அனுப்ப சொல்லியிருந்தேன், அதான். சரி, நீ கிளம்பு. அப்ப சாமி கிட்ட பணம் அனுப்ப சொல்லி லெட்டர் போட்டா பணம் கிடைக்குமா? தெய்வம் சொர்க்கம் தெய்வம் சொர்க்கமா? அன்புள்ள தெய்வத்துக்கு என் பேர் ராகுல். எங்க ஸ்கூல்ல எல்லாரும் புது பேக் வச்சிருக்காங்க. எனக்கு புதுசா பேக் வேணும். அம்மாவை கேட்டா அவங்க கிட்ட காசு இல்ல. சாமியை கேளு தரும்னு சொல்றாங்க. சாமி, நீ எல்லாருக்கும் பணம் கொடுக்கறல்ல, எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? நீ மட்டும் பணம் தரலைனா இனிமே உன்னை கும்பிட மாட்டேன். இந்த கடிதத்தை பார்த்ததும் உடனே 150 ரூபாய் மணி ஆர்டரா அனுப்புங்க. மறக்க வேண்டாம். இப்படிக்கு ராகுல். அப்பாடா. உன் பேர் தானடா ராகுல்? ஆமா. உனக்கு கொஞ்சம் பணம் வந்திருக்கு. 150 ரூபாவா? 150 ரூபா இல்லடா, 110 ரூபா வந்திருக்கு. அன்புள்ள கடவுளுக்கு நீங்க அனுப்பின பணம் கிடைச்சது. புதிய பேக் வாங்கிட்டேன். எனக்கு இன்னும் சில தேவைகள் இருக்கு. அதையெல்லாம் அப்புறமா சொல்றேன். நான் உன்னை கும்பிடுறத நிச்சயமா நிறுத்த மாட்டேன். இப்படிக்கு ராகுல். பின்குறிப்பு, ஒரு முக்கியமான விஷயம். நீ அடுத்த முறை பணம் அனுப்பும்போது தயவு செஞ்சு போஸ்ட் ஆஃபீஸ் சொல்லி அனுப்ப வேண்டாம். இங்க இருக்க போஸ்ட்மேன் ஒரு திருடன். நீ அனுப்பின 150 ரூபாயில 40 ரூபாவை எடுத்துட்டோம்.